காரப்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி அலுவலகம் தண்ணீரில் மிதக்கிறது. மக்கள் தண்ணீரில் வாழும் போது மேயர் எங்கே? பதிலுக்காக காத்திருக்கும் பொதுமக்கள். அடடா மழடா அடை மழடா என்று சொல்லும் வகையில் வடகிழக்கு பருவமழை வானத்தை பொத்து கொண்டு கொட்டி கொண்டிருக்கிறது. இந்த பருவமழை தாக்கத்தால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிந்து கொட்டி கொண்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளையும் இந்த கனமழை விட்டு வைக்கவில்லை. இந்த பருவமழை வானத்தையும் பூமியையும் இணைக்கும் வெள்ளிக்கம்பி போல காட்சியளிக்கிறது. இதனால் சாலைகள் எங்கும் மழை நீர் தேங்கி உள்ளது. தாழ்வான பகுதிகளில் மழை நீர் ஆறு போல் ஓடியும் குளம் போல தேங்கியும் உள்ளதை காணலாம். சென்னையில் முக்கிய சாலைகளில் பல்வேறு பகுதிகளில் சேரும் சகதியும் குண்டும் குழியுமாக காணப்படுகின்றன. மரண குழிகளாக காணப்படும் இந்த சாலைகளில் வாகனங்கள் சறுக்கி விழுவதை பார்க்க முடிகிறது. வாகன ஓட்டிகள் கீழே விழுவதால் அடிபடும் காட்சிகளும் அரங்கேறித்தான் வருகின்றன. சென்னை மற்றும் முக்கிய சாலைகளில் மழை நீர் தேங்கி உள்ளதை இதுவரை சென்னை மேயர் பிரியா நேரில் வந்து ஆய்வு செய்யவில்லை என பரபரப்பான குற்றச்சாட்டு மக்களிடையே உள்ளது என்கிறார்கள். அதே போல சென்னை மாநகராட்சி சோழிங்கநல்லூர் 15 மண்டலம் உட்பட்ட பகுதிகளில் முக்கிய சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. தாழ்வான பகுதிகளிலும் மழை நீர் தேங்கியுள்ளது. இதுவரை சோழிங்கநல்லூர் 15 மண்டலம் மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரையில் நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்யவில்லை என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள். அதே போல சென்னை மாநகராட்சி 198வது வார்டு அலுவலகம் காரப்பாக்கத்தில் அமைந்துள்ளது. இந்த புதிய அலுவலகம் 4 மாதம் முன்பு திறக்கப்பட்டது. 198வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் லியோ என் சுந்தரம் பணியாற்றி வருகிறார். 198வது வார்டு அலுவலகம் இதுவரை இயங்கவில்லை என்கிறார்கள். பொதுமக்கள் வந்து செல்கின்றனர், அவ்வளவுதான். இது குறித்து 198வது வார்டு மாமன்ற உறுப்பினர் லியோ என் சுந்தரம், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னை மேயர் பிரியா மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். இதுவரையில் வார்டு அலுவலகம் செயல்பாட்டில் இல்லை என்பது பொதுமக்களின் வருத்தமான செய்தியாக உள்ளது. சமீபத்தில் பெய்துள்ள மழையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 198வது வார்டு அலுவலகம் தண்ணீரில் மிதக்கிறது. சென்னை மேயர் பிரியா எங்கே போனார் என்று பொதுமக்கள் பரபரப்பான குற்றச்சாட்டும் உள்ளது. இனியாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தமிழக அரசும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நடவடிக்கை எடுப்பார்களா என்பதுதான் அந்த பகுதி மக்கள் கேள்வியாக உள்ளது. அதற்கான பதிலையும் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறார்கள் மக்கள். நம்முடைய 198 வார்டு ஆபீஸ் தான். இதான் வந்து வார்டு கவுன்சிலுடைய ரூம். வார்டு கவுன்சிலுடைய ரூம். டாக்ஸி கலெக்டருடைய இல்லையா, டாக்ஸி கலெக்டருடைய ரூம் இதான். நம்முடைய இது வந்து கோரிக்கை வந்து 2 வருஷமா அந்த வார்டு ஆபீஸ் கட்டினாங்க. கட்டிய வந்து 4 மாதம் ஆகுது. இப்போ வந்து இவ்வளோ வளத்தில் வந்து பொதுமக்கள் டாக்ஸி போடுறதுக்கு, பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, கவுன்சில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான வசதி செய்யாமல் நம்முடைய மாநகராட்சியும் ஏசி கிட்ட பலமுறை சொல்லியாச்சு, நான் மேயர்கிட்ட பல தடவை சொல்லியாச்சு. இன்று வரை வந்து இந்த ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸ் வந்து திறக்கிறதுக்கு வந்து வழி இல்லை. இது வந்து தினமும் வந்து இங்கே ஈடுபாடு தண்ணி இருக்குது. இந்த மோட்டர் போட்டு இறக்கிறாங்க. நம்ம இருக்கா தண்ணிங்க கைக்கு எத்தனை இறக்கிறீங்க? வந்து நம்மளுடைய கார்பரேஷன் ஆஃபீஸ் இருந்தால் பப்ளிக் எப்படி சர்வீஸ் பண்ண முடியும்? அதே மாதிரி இந்த கம்யூனிட்டாரை கூட வந்து ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு குறைஞ்சது 1800 ரூபாய்க்கு வருஷம் கம்யூனிட்டி ஆளே வந்து விட்டாங்க. வேலை செய்கிற ஆட்கள் பூரா வந்து ரோட்லையும் தண்ணியிலையும் அவசரப்பட்டுன்னு நம்ம மழையிலே தண்ணியிலே சரிங்க வேலை தூய்மை பணியாளர்கள்லாம் அவங்க வந்து ட்ரெஸ் மாற்றத்துக்கு இடையில தான் இந்த கம்யூனிட்டியாலேயும் வாடகை விட்டுறாங்க. இந்த நிலைமையை போனால் இவத்துக்கு வந்து பல முறை வந்து நம்முடைய ஏசி விட்டும் சரி, ஏஸ்கோரி எல்லாரும் விட்டு பல முறை மனு கொடுத்துருக்கோம், லெட்டர் கொடுத்துருக்கோம். இதனால் வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. கட்டிய பில்டிங் வந்து அப்படியே 4 மாதமாக வந்து முடிய நிலையில் திறப்பது கூட வழி இல்லை. இது வந்து வன்மையாக வந்து போன மீட்டிங் கூட எல்லாம் பேசி வெளிநாட்டு கூட பண்ணால் அப்போது நாளைக்கு ஒரு தீர்வு காணல. விரைவில் தீர்வு காட்டால் பொதுமக்கள் வந்து நம்ம மக்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம். மீண்டும் பொதுமக்கள் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, கவுன்சிலர் எல்லாம் இங்கே வரல போன இந்த நிலைமையிலிருந்து எப்படி வர முடியும்? அதாவது வார்டு ஆஃபீஸ் எப்படி இருக்குது, யாருக்கும் இந்த பீச்சிங் பவுடர் கூட வந்து சுடுகாடு தாண்டியதும் செட்டில் போட்டுருக்காங்க. மக்களுக்கு வந்து தெருவுக்கெல்லாம் போகிற பீச்சிங் பவுடரு சுடுகாட்டை கிடைக்குது. விரைவில் வந்து தீர்வு காணப்படுமா என்ற கேள்விக்குறியாக உள்ளது.